ஹலோ ஆல் நம்ம குரூப் டூ மென்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரித்மெட்டிக்கல் ரீசனிங். இதில் நமக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா 4 டைப்ஸில் வந்து கேட்பாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேல்குலேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. தென் செகண்ட் ஒன் டேட்டா பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்கங்க. தென் தேர்ட் ஏஜஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. தென் ஃபோர்த் ஒன் வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு கேட்பாங்கங்க. இதில் இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஏஜஸ் வந்து நம்ம ஆப்டிடியூடில் பார்த்துருப்போம். சிமிலராக இங்கேயுமே நமக்கு அப்படி தான் கேட்பாங்க. தென் வென் டயக்ராம் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக தான் லாஜிக்கல் வென் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு பேசிக். இங்கே நமக்கு அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பாங்க. அவ்வளோதான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நமக்கு நியூவாக இருக்கிறது வந்து இந்த கேல்குலேஷனும் டேட்டா பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த 4 டைப்புமே பார்ப்போம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. 5 children take part in a tournament. Each one has to play every other one. How many games must they play? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக 5 children இருக்காங்கங்க. ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு சில்ட்ரனும் பேலன்ஸ் இருக்க எல்லா சில்ட்ரனோடையுமே ஒரு கேம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக அவங்க எவ்வளோ கேம்ஸ் வந்து விளாண்டுருப்பாங்க, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் பார்ப்போமா? இப்போது நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 5 சில்ட்ரன் இருக்காங்களா? இப்போது நமக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கேம்ஸ் தான். ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. கிளியராக இருக்கா? இதில் இந்த n இன்ட்டு n-1 இருக்குல்ல, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவங்க எப்படி பேர் ஆகி கேம் விளாண்டுருப்பாங்க, அந்த பேரை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த n இன்ட்டு n-1. கிளியராக இருக்கா? இப்போது என்னோட வேல்யூ என்னதுங்க? 5 தானே. ஸோ 5 இன்ட்டு 5 - 1 என்னது? 4 டிவைடட் பை 2 என்ன வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 இருக்குமா? ஸோ 5 இன்ட்டு 2 என்னது? 10. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 10. ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. ஏன்னா நமக்கு இதுலேயே நமக்கு வேறு கொஸ்டின் கேட்பாங்கங்க. இப்போ 10 பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ ஹேண்ட் ஷேக்ஸ் வந்துட்டு நடந்திருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுலேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஃபார்முலா வந்து n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. கிளியராக இருக்கா? இப்போது ஷார்ட்கட்டில் பார்ப்போமா? இப்போது ஃபர்ஸ்ட் பிளேயர் இருக்காங்கன்னு வைங்க, இவங்க பேலன்ஸ் இருக்க 4 பேரோட கேம் விளாண்டுருப்பாங்களா? தென் செகண்ட் பிளேயர் இருக்காங்கன்னா இவங்க பேலன்ஸ் இருக்க 3 பேரோட கேம் விளாண்டுருப்பாங்களா? தென் தேர்ட் பிளேயருங்கும்போது பேலன்ஸ் இருக்க 2 பிளேயர்ஸோட கேம் விளாண்டுருப்பாங்க. தென் ஃபோர்த்து பிளேயர்னு வரும்போது பேலன்ஸில் நமக்கு ஒரே ஒரு சைல்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக இங்கே நமக்கு 1 வந்துருச்சு, இதுக்கு மேலே யாரும் இல்லை. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 2 9, தென் 9 + 1 10. டோட்டலாக எவ்வளோ கேம்ஸுங்க நடந்திருக்கும்? 10 கேம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஆப்ஷன் பி. ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ பேருங்க இருப்பாங்க? 5 பேர். பேலன்ஸ் 4 பேர் இருந்திருப்பாங்க. தென் செகண்ட் பிளேயர் வரும்போது பேலன்ஸில் 3 பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக உங்களுக்கு எங்கே 1 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சராக இருக்கும். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? Next question பாருங்க. There are some benches in a classroom. If 4 students sit on each bench, then 3 benches are left unoccupied. However, if 3 students sit on each bench, 3 students are left standing. How many students are there in a class? Question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் சில பெஞ்சஸ் வந்துட்டு இருக்குங்க. இதில் 2 கேஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது 4 students sit on each bench. ஒரு பெஞ்ச்லையும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உட்காந்தாங்கன்னா தென் 3 benches are left unoccupied. நமக்கு எக்ஸ்ட்ராவாக 3 பெஞ்ச் இருக்கும். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 3 students sit on each bench, ஒரு பெஞ்ச்லையும் 3 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா தென் 3 students are left standing. எக்ஸ்ட்ராவாக நமக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போது நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் இருக்குல்லங்க, அது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் பெஞ்சஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாமா? தென் அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்லங்க, அவங்கள வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுவோமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெஞ்ச்லையும் 4 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு 3 பெஞ்சஸ் வந்து அன்ஆக்கியபைடாக இருக்குது. இப்போது ஒரு பெஞ்ச்லையும் 4 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு பி அப்படின்றது பெஞ்சு. இந்த பெஞ்சில் நமக்கு 3 பெஞ்ச் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? அன்ஆக்கியபைடு, ஸ்டூடெண்ட்ஸே இல்லாமல் இருக்கும். இது கிளியராக இருக்கா? தென் செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இஃப் 3 students sit on each bench, ஒரு பெஞ்ச்லையும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடைசியாக பெஞ்ச் இருக்காது, லெஃப்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு பெஞ்ச்லையும்
3 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் எக்ஸஸாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இது கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பெஞ்ச்லேயும் 4 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸஸாக 3 பெஞ்ச் இருக்க போகுது. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெஞ்ச்லேயும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எக்ஸஸாக நமக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க போகிறாங்க. இப்போது இந்த 2 ஈக்குவேஷன் கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு 2 கேஸையும் மெர்ஜ் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தெரியும். இப்போது 2ஐ மெர்ஜ் பண்ணுவோமா? 4b minus 3 equal to 3b plus 3ன்னு வருமா? இப்போ இதை இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4b minus 12 equal to 3b plus 3ன்னு வருமா? இப்போது இந்த 3bயை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3bயாக மாறுமா? ஸோ 4b minus 3b equal to இந்த மைனஸ் 12 நமக்கு இந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 12ஆக மாறிடும். ஸோ 3 ப்ளஸ் 12ன்னு இருக்குமா? 4b minus 3b என்னங்க வரும்? 1b. அதாவது அதை bன்னு எடுத்துப்போமா? 3 + 12 என்னது? 15. இப்போ நமக்கு பெஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. 15 பெஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த bயோட வேல்யூ எடுத்து எய்தர் ஃபர்ஸ்ட்டில் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ நான் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3b + bன்னு தானே இருக்குது. ஸோ 3 இன்ட்டு bயோட வேல்யூ என்னதுங்க? 15 ப்ளஸ் 3. 3 இன்ட்டு 15 என்னது? 45ஆ? ப்ளஸ் 3 என்ன வரும்? 48. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்க? 48. ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 2 கேஸ் கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெஞ்சில் இருந்தாங்கன்னா நமக்கு 3 பெஞ்சஸ் வந்து லெஃப்ட் அன்ஆக்யூபைடு. எக்ஸஸாக நமக்கு 3 பெஞ்ச் இருக்க போகுது. செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பெஞ்ச்லேயும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு பேலன்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இது ரெண்டுமே எதை தான் சொல்லியிருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்லியிருக்கு. இது கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் வந்து கிடைக்குதுங்க 15ன்னு. அடுத்தது இந்த பி எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டில் நீங்கள் எங்கே வேணாலுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர் 48. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். இன் an examination a student scores 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. If he attempts in all 60 questions and secures 130 marks, the number of questions he attempts correct is. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறாருங்க. அண்ட் ஒரு ராங்கான ஆன்சருக்கும் 1 மார்க் வந்து அவருக்கு கம்மியாகுது. அப்போ டோட்டலாக 60 கொஸ்டின் இருக்கதே 60 தான். ஸோ 60 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி 130 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார்? இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, கரெக்டான கொஸ்டின் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்க, அது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது இவர் ராங்காக ஆன்சர் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாத்துக்குமே இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 60 அப்படின்னா அந்த 60ல் இந்த கரெக்டானதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ராங்காக எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பாருன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ எக்ஸ் அப்படின்றது அவர் கரெக்டாக அட்டன் கொடுத்துருக்க கொஸ்டின். தென் ராங் கொஸ்டின் அப்படின்றது 60, டோட்டலே 60. இந்த 60லேருந்து அவர் கரெக்டாக எவ்வளோ வந்து பண்ணியிருக்காரோ அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ராங்காக எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாரோ அது நமக்கு கிடச்சிருமா? தென் அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டாக அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து எக்ஸ். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் மார்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4xன்னு வச்சுப்போமா? தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ராங்காக அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து 60 மைனஸ் எக்ஸ் கொஸ்டின். இதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவோமா? 4x அப்படின்றது அவர் கரெக்டாக அட்டன் பண்ண கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்குது. தென் -1 60 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அவர் ராங்காக அட்டன் கொடுத்த கொஸ்டின் வந்து 60 மைனஸ் எக்ஸ். அதுக்கு அவருக்கு 1 மார்க் மைனஸ் ஆகுது. அதுதான் -1. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு அவர் டோட்டலாக எடுத்த மார்க் வந்துருமா? அதுதான் 130. இங்கே கொடுத்துருக்காங்களா 130ன்னு. கிளியராக இருக்கா? இப்போது சால்வ் பண்ணுவோமா? 4x -1 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 1 × 60 60 தான். ஸோ -16 ஆயிரும். தென் இந்த -1 இந்த எக்ஸோட பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ் ஆயிருங்க. தென் இந்த எக்ஸ் அப்படியே இருக்குமா? 1 × x எக்ஸ் தான் ஈக்குவல் டு 130ன்னு இருக்கும். இப்போ இங்கே எக்ஸையும் இந்த எக்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். 4x + x என்னங்க வரும்? 5x ஈக்குவல் டு இந்த 130 இங்கே இருக்கும். இந்த -60 நமக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா +60 இருக்குமா? ஸோ 5x ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும்? 190. ஆட் பண்ணிங்கன்னா 190 தானே. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 190 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வந்து நமக்கு 15 5 × 3 15 இருக்கும். பேலன்ஸ் வந்து நமக்கு 4 இருக்குமா? தென் 40 எப்போங்க வரும்? 8 டைம்ஸ் பண்ணோன்னா 8 × 5 40 தான். ஸோ ஆன்சர் என்னது? 38.
கிளியரா இருக்கா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தென் ராங்கான கொஸ்டின்னா, டோட்டல்லிருந்து இந்த கரெக்ட்டான கொஸ்டின் மைனஸ் பண்ணோம்னா, நமக்கு ராங் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிரும். இப்ப கரெக்ட்டான கொஸ்டின்ஸ்க்குலாம் நமக்கு 4 மார்க் குடுக்குறாங்க. தென் ராங்கான கொஸ்டின்னா இது. அதுக்கு எல்லாமே நமக்கு -1 மார்க் வந்து போயிரும். இப்ப இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு 5x = 119 வருது. அப்ப அத சால்வ் பண்ணோம்னா 38. இது வந்து நம்ம இந்த மாரி ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணோம்னா, இந்த மாதிரி போடலாம். இப்ப ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னா ஷார்ட்கட்ல போடும்போது இதில என்ன கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னாங்க, இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏலயே இந்த 38 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இப்போ ஆப்ஷன் டிலலாம் வச்சாங்கன்னு வைங்க, நீங்க ஒரு ஆப்ஷனையுமே நீங்க சால்வ் பண்ணணும். இப்ப இருந்தாலும் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப டோட்டலா அவரு 38 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்காரா? இப்போ இந்த கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண கொஸ்டினுக்குலாம் அவருக்கு 4 மார்க்ஸ் வந்து குடுத்துருப்பாங்களா? அப்ப எவ்வளோ வந்திருக்கும்? 38 × 4 என்னது? 8 × 4 வந்து 32. தென் 4 × 3 12. இங்க +3 இருக்கு 152. இப்போ 152 மார்க்ஸ் வந்து இருந்திருக்கும். இதிலிருந்து நமக்கு நெகட்டிவா ஆன்ஸர் பண்ணியிருப்பார்ல. இப்போ ராங் ஆன்ஸர் வந்து 60ல 38 மைனஸ் பண்ணீங்கன்னா, அதுதான் அவரு வந்து தப்பா ஆன்ஸர் பண்ண கொஸ்டின். அப்ப கேன்சல் பண்ணுங்க. இங்க 2 இருக்கும். இங்க 5 இருக்கும். 5 - 3 2 வருமா? அப்போ 22 இன்டூ நமக்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகப்போகுது. ஸோ -1. 22 இன்டூ -1 என்னங்க வரும்? -22ன்னு இருக்குமா? ஸோ இத மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா, இங்க 0, இங்க 3, இங்க 1 வருமா? பாருங்க 130. இவரு இங்க 130 மார்க்ஸ் தானே வாங்கியிருக்காரு. கிளியரா இருக்கா? ஷார்ட்கட்ல போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்து அது கரெக்ட்டான கொஸ்டினா இருந்திருக்கும். அவங்க கரெக்ட்டா கேட்டாங்கனாலும் சரி, இல்ல ராங்கானது கேட்டாலும் சரி, அந்தந்த மார்க்ஸ குடுத்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனலா கொஸ்டின்ல ஒரு மார்க் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த மார்க் வரணும். அப்படி வந்துச்சுன்னா, நீங்க செலக்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட். இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. A pineapple cost 7 each. A watermelon cost 5 each. Expense 38 rupees on this fruits. The number of pineapples purchased is. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு பைனாப்பிளும் 7 ரூபாய்க்கு வாங்குறாருங்க. தென் ஒரு வாட்டர்மெலனும் 5 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்குறாரு. இப்போ டோட்டலாக அவர் 38 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாருன்னா, டோட்டலாக எவ்வளோ பைனாப்பிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? இப்போ சால்வ் பண்ணுவோமா? இது நம்ம ஷார்ட்கட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 7 பைனாப்பிள்ஸ். பைனாப்பிள்ஸ்ன்றனால பின்னு வச்சுப்போமா? ப்ளஸ் 5 வாட்டர்மெலன் டபிள்யூன்னு வச்சுக்கலாமா? ரெண்டும் சேர்த்து 38 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. இது கிளியராக இருக்கா? நமக்கு தேவை பைனாப்பிள்ஸ் தான். ஸோ இந்த 7p மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த 5 வாட்டர்மெலன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 38 மைனஸ் 5w வருமா? இப்போ இந்த 7ஐயுமே நம்ம டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டர் இருக்குன்னா டினாமினேட்டரில் வருமா? ஸோ 38 மைனஸ் 5w டிவைடட் பை 7 இருக்கும். இப்போ இது கிளியராக இருக்கா? இப்போது இந்த டபிள்யூக்கு நமக்கு நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு எவ்வளோ பைனாப்பிள்ஸ் வந்து வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போது இந்த டபிள்யூக்கு 1ன்னு கொடுப்போமா? டபிள்யூவை நம்ம 1 அப்படின்னு கொடுத்தோன்னா, அதாவது ஒரு வாட்டர்மெலன் வந்து வாங்கியிருப்பாருன்னு கொடுத்தோன்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படிங்க சேஞ்ச் ஆகும்? பைனாப்பிள் ஈக்குவல் டு 38 மைனஸ் 5 இன்ட்டு 1 டிவைடட் பை 7 இருக்குமா? அப்போது 38 மைனஸ் 5 இன்ட்டு 1னா 5 தான். ஸோ 38 மைனஸ் 5 என்னது? 33 டிவைடட் பை 7. நமக்கு டெசிமலில் வரும். டெசிமலில் நமக்கு வருமா? வராது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு வாட்டர்மெலன் அவர் வாங்கலை. இப்போது 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ 2 வாட்டர்மெலன் வந்து வாங்கியிருந்தாருன்னா பைனாப்பிள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ 38 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே 5 இருக்குது டிவைடட் பை 7. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 38 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 டிவைடட் பை 7. அப்போ 38 மைனஸ் 10 என்னங்க வரும்? 28 டிவைடட் பை 7. கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 இருக்குமா? அப்போது வாட்டர்மெலன் வந்து 2 வாங்கியிருப்பார், பைனாப்பிள் வந்து 4 வாங்கியிருப்பார். செக் பண்ணுவோமா? இப்போது 4 பைனாப்பிள் 7 ரூபா அப்படின்னா இதுக்கே டோட்டலாக நமக்கு 28 ருபீஸ் செலவாயிருக்கும். தென் அதே மாதிரி 2 வாட்டர்மெலன் 5 ரூபானா 10 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரா? இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 38 வருதா? 30 ருபீஸ் தானே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பைனாப்பிள் பர்ச்சேஸ்டு. இப்போ எவ்வளோ வாங்கியிருப்பார்? 4 பைனாப்பிள் வாங்கியிருப்பார். இது கிளியராக இருக்கா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போன டைம் நடந்த குரூப் 2A மெயின்ஸில் இதே மாதிரி நமக்கு பேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பாருங்கள் நல்லா. த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் அ புக் ஹேவிங் 366 பேஜஸஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா,
366 பேஜஸ் இருக்க ஒரு புக்குக்கு இப்போ நம்ம வந்து நம்பரிங் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி தான் நம்ம கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் அ புக் ஹேவிங் 366 பேஜஸ். 366 பக்கங்கள் இருக்க ஒரு புக்குக்கு நீங்கள் நம்பரிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஜிட்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும் டோட்டலாக அப்படி தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணுவோமா? இது எப்படி சால்வ் பண்ணணும்னா 1 டிஜிட் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுக்கணும், டபுள் டிஜிட் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுக்கணும், தென் 3 டிஜிட்ஸ் வரது எல்லாமே நம்ம தனியாக எடுக்கணும். அந்த மாதிரி டோட்டலாக 366 பேஜஸ்க்கு எடுக்கணுங்க. இப்போது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க பேஜஸ் எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேஜஸ் இருக்கும்? 9 பேஜஸ் இருக்குமா? இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்? ஒரு டிஜிட் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு டிஜிட்ஸ் தானே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே அப்போது 9 டிஜிட்ஸ் இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? இது வந்து பேஜஸ், இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது டபுள் டிஜிட்ஸ் எடுத்துப்போமா? 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் நமக்கு டபுள் டிஜிட்ஸ். எவ்வளோ பேஜஸ் இருந்திருக்கும்? 10லேருந்து 99 வரைக்கும் அப்படின்னா நமக்கு 90 பேஜஸ் இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? 90 பேஜஸில் நமக்கு 2 டிஜிட்ஸ் இருந்திருக்குமா? இப்போ 9 × 80 என்னது? 180. இது கிளியராக இருக்கா? 10லேருந்து 99 வரைக்கும் நமக்கு 90 பேஜஸ் இருந்திருக்கும். அந்த 90 பேஜஸ்க்கு ஒரு பேஜுக்கும் டபுள் டிஜிட்ஸாக கொடுத்துருப்போம். 10, 11, 12, 13. ஸோ இந்த 90லேருந்து அதாவது 10லேருந்து 99 வரைக்கும் நமக்கு 180 டிஜிட்ஸ் இருந்திருக்கும். தென் 100லேருந்து நமக்கு 366 தானே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜஸ்ங்க இருந்திருக்கும்? இப்போ 100லேருந்து 366 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 266 இருக்கும். ஆனால் நீங்கள் 100ஐயும் இன்க்ளூட் பண்ணும்போது 267 பேஜஸ் இருக்குமா? இந்த பேஜஸ் எல்லாத்துக்குமே 3 டிஜிட்ஸில் இருந்திருக்குமா? அப்போது 267 × 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 × 3 21, தென் 6 × 3 18, ப்ளஸ் 2 இருக்குது 20, இங்கே அகைன் 2 இருக்கும், தென் 3 × 2 6, ப்ளஸ் 2 8. ஸோ டோட்டலாக 801 டிஜிட்ஸ் இருந்திருக்கும். இப்போ ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, பேலன்ஸ் 1, 8 + 1 9, தென் 1 + 8 என்னது? 9. டோட்டலாக நமக்கு 990 டிஜிட்ஸ் இருந்திருக்கும். ஆப்ஷன் பி.